ஆள் சொல்லுது அவர் சொல்லியிருந்தாரு இந்த ஜிஎஸ்டி இந்த கோயிலுக்கான வருகின்ற ரோடு இருக்குதானே ஒரு மெப்ப கொண்டாந்து தரசு சரி இதில் வாங்க இதில் வந்து சரியா இது ஜிஎஸ்டி சொல்கிறாரு நீங்கள் ரோடு இருக்குதானே அதுக்கான மெப்ப இருக்குதானே அவருக்கு சொன்னால் அவர் செஞ்சுட்டாரு இப்போ டாக்டர் கொண்டு வரேன்னு சொல்லி இந்த கொடுக்குறேன் எடுத்து கொண்டு கோல் பண்ணிட்டு அவருக்கு தெரியாது கோல் பண்ணி லேடியா கோல் பண்ணிவிட்டு லேடி வந்து சரி சரியா அவருக்கு சரியா இந்த கூட்ட ஒரு யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் நேரத்தோட பெட் இருக்கிற அதை விட சொல்லுவோம் காடு பாதுகாப்பு அதுதான் எங்களுக்கு வேலை இருக்குது ரோட்டுக்கு இஞ்சி அளவில்லை ரோட்டுக்கு அங்கெல்லாம் தினம் போடும் இன்னும் கொஞ்ச நாளில் காணியும் தெரியாம தான் போகும் என்னன்னு சொன்னா 30 வருஷமா எல்லா அடையாளங்கள் ஒன்றுமே இல்லை எல்லாம் அடிச்சுட்டாங்க விட்ட இடங்களே இல்லை கண்டுபிடிக்கலாமே இருக்கு இப்போ அந்த எல்லாமே இடிச்சு தந்துட்டாங்க அதுக்கு மக்களுக்கு ஒரு மாசத்துல கலெக்டர் 6 மாசம் ஒரு மாதம் கலெக்டர் அது எங்களை துப்புரா பண்ண விட்டு நாங்கள்லாம் காணிலாம் துப்புரா பண்ணிட்டோம் நீங்கள் போன ஏரியா நாங்கள்லாம் துப்புரா பண்ணோம் துப்புரா பண்ணினா காசு துப்புரா பண்ணி முடியும் ஆனால் கம்மி கடை கலெக்டர்னு சொல்லி எவ்வளோ காலம் 1 வருஷம் இது வந்து ரணில் ஆட்சியில ரணில் விட்டோம் துப்புரா பண்ணி அப்போவே ஆட்சி மாறி கொண்டு கூட இதுவரையில் நடவடிக்கை எடுக்கல சாதை மட்டும் விட்டு கிடாது சல்லி ரோட்டு மட்டும் விட்டு அதெல்லாம் தாங்க வெயிட் பண்ணி கொண்டு இதுவரையில இது முடியும் ஒன்றும் நடந்து தெரியல உங்களுக்கு எதிரி நீங்கள் வளர்ந்து விழாகாலமாக உங்களுக்கு எதிரியுமே நடந்திருக்காங்க நாங்கள் நாங்கள் இவ்வளவு காலம் எங்களுடைய தமிழ் கட்சியை நம்பி ஏமாந்தால் இந்த முறை நாங்கள் இப்போ இவரை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக பேசிட்டு ஏர்போர்ட்டுக்கு வருது தெரியாது ஏர்போர்ட்டுக்கு ஒரு நிறைய செய்ய போகிறாங்க காசு அப்போ அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாறி போகுது அது நல்ல மாதிரியே நமக்கு அப்போ அதுகளுக்கு கொஞ்சம் காணி தேவைப்படும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த காணி தேவையை மக்களுக்கு சொல்லி அதுக்கான வசதி அல்லது மாட்டுக்காடு போட்டு அது வாங்கி இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை சரியா இடத்துக்கு எல்லா படத்துக்கு கொள்மை கிடக்காம கொடுக்கலாம் அதுக்கு இந்த ஒரு 1 வீக்கில் சரியான ஏரியாவில் பெரிய மாற்றங்கள் நிகழும் சரியா அப்போ அதுக்கு பிறகு இந்த கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கலையும் கட்டத்தில் இது நாள் வரைக்கும் தெரியும் தானே அந்த ராணுவம் தானே இது நாள் வரைக்கும் அதுக்குள்ளே இருந்து இது உண்டு நேரத்தில் விட்டு போட்டு மற்ற கதையெல்லாம் வேண்டாம் எடுத்து மற்ற கதை அந்த கதையெல்லாம் வேண்டாம் அது நமக்கு சரி வராது தானே இனிமேல் இப்போ ஆட்சி இருந்து நம்ம இதை கதைக்கு சரியா முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம் சரியா நான் என்னென்ன விட போகிறோன்னு இப்போ இந்த இடத்துல எனக்கு சொல்ல இயலாது சரியா நிறைய இடங்களும் விடுறதுக்கு தீர்மானிச்சு நல்லா இணக்கப்பாடு கொண்டு அவங்க உள்ளுக்கான வேலைகளை செஞ்சு கொண்டு வந்தாரு அவங்களோட வேலி கீழி ஏன்னா அதுகள் கொஞ்சம் போட்டு ஏன்னா ரோட்டுகள் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறது அதில் யாருக்கு அது நடக்குது சரியா அப்போ அதனால சொந்த இடத்துக்கு கிளம்பி நீர் வாசலிக்காமல் பல வருஷம் வாழ்றோம்னா ஆண்கள் அந்த உள்ளம் அவ்வளோ வந்து அனுபவிச்சு பார்த்ததான் சார் அதுன்ற அனுபவம் தெரியும் நாங்கள் அனுபவிக்கணும் எல்லாரும்
நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து காய்க்கிறேன். நானும் ஒரு கேபினட் முடிச்சுருந்தேன். டக்ளஸ் கிட்ட போயிட்டு போய் உட்காந்து காய்ச்சிருக்கீங்களா? வேற எப்படிவார் வந்து காய்ச்சிருப்பாங்க. வேற எப்படிவார் விட்டு வந்து காய்ச்சிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் யாழ்ப்பாணத்தில் முதலாவது நபர் யார்? நான் எனக்கு பொலிசை கூட்டிட்டு வர தெரியாமல, பெரிய வேற வாகனத்துக்கு சொகுசான வாகனத்தில் வர தெரியாமல நாங்கள் எப்படி செய்கிறோம்? நாங்கள் எங்களுக்காக அப்போ அது உங்களோட பக்கத்தால் ஒன்று சரி விடணும். சரியா? அப்போ அந்த இடத்துல இருந்து கொடுத்தா அதே உங்களோட நிலையில தான் நாங்கள் நீங்கள போராடிகளோடு நான் போராடி, நான் சிறையில், நான் சித்திரவதை பண்ணேன். வருஷ கணக்கில் சிறையில் போலீஸ் கூட்டில் 3 மாதம் அதுக்கெல்லாம் வரலாறு. அதுகளை பற்றி நாங்கள் காட்சி கொண்டு இந்த காரணம் கொண்டு கேளாது. அது போல் 90ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட மக்கள் ஒரு வீட்டை விட்டு பிரதேசத்தை விட்டு வெளியே போகிறதுன்னு சொன்னால் கூட அதில் ஒரு சித்திர வேதனை அந்த மக்கள் கூட வேறு யாரும் முன்னேறி இயலாது. நம்மள பலர் காணாமல் போனவர்கள் இடைச்சல் அந்த குடும்பம் படுகின்ற வேதனை வேறு யாருக்கும் வராது. நம்மளோட குடும்பத்தில் பலர் செத்து போயிருக்கிறாங்க. செத்து போன குடும்பங்கள் வந்து அந்த செத்து போன குடும்பங்கள் அனுபவிக்கிறதுல வேறு யாருக்கும் தெரியாது, வராது. சரியா? அதனால விட்டு ஆனால் அந்த உண்மைத்தோடு எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்களும் பார்க்குறோம்னு கேட்டால் இந்த பிரச்சனைக்கு இனிமேலும் இதை புறையோடி போய் கொண்டு இருக்காம இதை தீர்க்கணும். சரியா? இதை தீர்க்கறதுக்கு இப்போ நாங்கள் இப்போதைக்கு இதெல்லாம் பெரிய நடவடிக்கையெல்லாம் எடுத்து முடிச்சு வச்சுருக்கோம். சரியா? அவங்களுக்கு ஒரு சில இதுகள் இருக்குது தானே, அந்த இதுகளை முடித்து கொண்டு நாங்கள் உங்களோட காணிக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். காணி உள்ளுக்கு வீடுகள் கட்டுறது கேட்டாங்க தானே, விடப்பட்ட காணிகளுக்கு தோட்டம் செய்கிற காணிகளுக்கு ஒரு சின்ன வீடு சரி கட்டி கொள்றதுக்கு அல்லது ஒரு பதில் வேணா ஒரு சின்ன ஒரு குடிசை சரி கட்டி கொள்றதுக்கான அனுமதி கேட்டீங்க. அதுகளும் தாரத்துக்கு முடிவு செஞ்சது. சரியா? அந்த பக்கத்தால் வேலைகள் செய்யிருந்தோம். சரியா? அது இல்லாமல் இன்றைக்கு நம்ம இது ஜிஎஸ் வந்துருக்காங்களா? அப்போ ஜிஎஸ்க்கு சொல்லுங்க இந்த வெப்பை கொடுத்து கொஞ்சம் போயிட்டு இங்கே இருக்கிற மேஜென்டரோட பேசணும். சரியா? பிறகு அவர் இந்த ரோட்டை நீங்கள் விடுவிப்பா. இந்த ரோட்டை உங்களுக்கு தேவையான வேலையும் செஞ்சு தருவா. கோயிலுக்கு போகணும், போகணும். அடுத்து ஒரு வாரத்தில் வேறு வேலைகள் அது பிறகு அழுத்தம் இருக்காது, இல்லாம போகும், படிப்படியாக இல்லாம போகும். சரியா? அதுதான் நம்ம செய்யணும். சரியா? அதனால நாங்கள் சொல்கிறோம், எங்களை நம்புங்க. இன்றைக்கு நாளைக்கு செய்யப்பட்டாங்க நீதிகள் தொடரும். 5 வருஷம் நீதிகள் எல்லாமே வேலைக்கு சரியா 14 வீட்டுக்கு பார்ப்போம். இது இவ்வளோ நாள் துன்பப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க. சரியா? 90ஆம் ஆண்டுலேருந்து 15 வருஷமாக வேதனைப்பட்டிருக்கிறீங்க. சரியா? நாங்கள் வந்து 5 மாதம் ஆகும், 2 மாதம் தாங்க உங்களுடைய வேலைகள் 2 மாதம் இல்லை சொல்லிடாத.